போன வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை சூரியன் மண்டையில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற ஒரு மத்தியான வேலை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், டே பங்காளி எனக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கணும்டா, வந்து வாங்கி கொடுறான்னு எனக்கு கூட்டின்னு போனான். பைக் ஷோரூம்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த 100 அப்புறம் 125cc செக்மெண்ட்டில் இந்த பைக் கம்பெனிக்காரங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்க தேவையே இல்லாத ஆணிகள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை பார்த்தும் பார்க்காம போனால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம பைக் கம்பெனிக்காரங்க ஏகப்பட்ட ஆணியை பிடிங்கி வச்சிருக்காங்க. அதில் 4 ஆணியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது உங்கள் ஸ்வீட் மிக்சர் வழங்கும் ஸ்வீட் பைக்கர்ஸ். அதில் முதல் ஆணி ஜிபிஎஸ் இல்லைன்னா நேவிகேஷன் சிஸ்டம். டேய், நேவிகேஷன் எல்லாம் நல்லது தானடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வண்டியில் இருக்கிற நேவிகேஷன் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்? முதல்ல வண்டியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நேவிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு மொபைல் ஹோல்டர் பக்கத்தில் வச்சிடலாம். நீங்கள் கேட்கலாம், மொபைலில் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும்டா நேவிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம செல்ஃபோனில் நேவிகேஷன் வைக்கும்போது நம்ம ரூம்லேருந்து வண்டிக்கிட்ட போகிறோம் இல்லையா, அந்த நடந்து போகிற கேப்லேயே நம்ம நேவிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிடலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம 100cc 125cc பைக் வச்சுக்கிட்டேன்னா கொல்லிமலைக்கு போக போகிறோம். மிஞ்சி போனால் எங்கே போகிறோம்? வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு போவோம், ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். அதிகபட்சமாக ஒரு 10 கிலோமீட்டர் தானே ரவுண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எதுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன்? அடுத்த தேவையில்லாத ஆணி வண்டியில் இருக்கிற ப்ளூடூத். ப்ளூடூத் நல்ல விஷயம் தானடான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வண்டியில் இருக்கிற ப்ளூடூத் எதுக்கு தேவைப்படும்? வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு தேவைப்படும். வண்டி அடுத்து எப்போ சர்வீஸ் விட போகிறோம், வண்டி எப்படி இருக்குது, வண்டியுடைய பிக்கப் என்ன, அதை பற்றி பார்க்குறது நமக்கு தேவைப்படும். ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், நம்மள எத்தனை பேர் ப்ளூடூத்தை ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணுறோம்? வண்டி வாங்கின புதுசில் ஒரு தடவை இல்லை 2 தடவை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளூடூத் எல்லாம் மறந்துடுவோம். அடுத்து ப்ளூடூத்தில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு ஏதாவது இன்கமிங் காலோ எஸ்எம்எஸோ வந்துச்சுன்னா நமக்கு நோட்டிஃபை பண்ணும். அது எதுக்குங்க வண்டியில் ப்ளூடூத்து? ஒரு 500 ரூபா கொடுத்து நெக் பேண்ட் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கலாமே. அடுத்த தேவையில்லாத ஆணி ஃபியூயல் இன்ஜெக்ஷன். டே தம்பி, நல்லதுக்கே இல்லைடா இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஃபியூயல் இன்ஜெக்ஷனும் தேவையில்லாத ஆணி தான்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பைக் கம்பெனிக்காரங்கெல்லாம் நமக்கு வச்ச மிகப்பெரிய ஆப்பு. என்னது ஆப்பா? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? அதுக்கு முன்னாடி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? வண்டிக்கு எந்த அளவுக்கு ஃபியூயல் தேவையோ அந்த அளவுக்கு ஃபியூயல் அக்யூரேட்டா ஸ்ப்ரே பண்ணிவிடும். இதுதான் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க வண்டி ஹை ஆல்டிடியூட்ல போனா அதுக்கேற்ற மாதிரி ஃபியூயலை ஸ்ப்ரே பண்ணிவிடும். அதே மாதிரி உங்க வண்டி ஆஃப் ரோடிங் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி ஃபியூயல் ஸ்ப்ரே பண்ணிவிடும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா? நான் வாங்க போறது ஒரு 100cc வண்டி. 100cc வண்டி வச்சு நான் எதுக்கு ஹை ஆல்டிடியூட் போக போறேன்? நான் எதுக்குங்க ஆஃப் ரோடிங் பண்ண போறேன்? இதெல்லாம் ப்ரீமியம் வண்டியில இருந்தா ஓகே. 100cc வண்டிக்கு எதுங்க ஃபியூயல் இன்ஜெக்ஷன்? அப்புறம் நான் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் மிகப்பெரிய ஆப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதைக்கு வரேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி கார்பரேட்டர் வண்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டைமில் கார்பரேட்டர் எதனா பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணுவோம்? மெக்கானிக் வேலை நமக்கு தெரிஞ்சால் நாமளே அதை கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டுவோம். மெக்கானிக் வேலை நமக்கு தெரிலனா பக்கத்தில் இருக்க மெக்கானிக் கிட்ட போய் கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டிப்போம். இதுதானே நடக்கும். இப்போ ஃபியூயல் இன்ஜெக்ஷனில் அந்த சீனே கிடையாது. ஃபியூயல் இன்ஜெக்ஷனில் எதனா பிரச்சனைனா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு தான் போகணும். அதுவும் அத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு தான் போயாகணும். மற்றபடி வெளி மெக்கானிக் யாராவது உங்கள் ஃபியூயல் இன்ஜெக்ஷனை தொட்டிருந்தா அவ்வளோதான், உங்கள் வண்டியுடைய வாரண்டி கிளைம் ஆகாது. இப்போ சொல்லுங்க, 100cc செக்மெண்ட்ல ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கிடைச்ச கிஃப்டா இல்லை மிகப்பெரிய ஆப்பா? அடுத்து 4வது தேவையில்லாத ஆணி என்ன தெரியுமா? வண்டியில் இருக்கிற ஸ்பிளிட் சீட். ஸ்போர்ட்ஸ் பைக்ல எல்லாம் ஸ்பிளிட் சீட் எனப்படும் டபுள் சீட் கண்டிப்பா தேவை. அதனால அதில் டபுள் சீட் வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்ல மட்டும் எதுக்கடா ஸ்பிளிட் சீட் கண்டிப்பா தேவைன்னு கேட்குறீங்களா? அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்றேன். இப்போவே சொன்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாயிடும். மற்றபடி சாதாரண 100cc வண்டிக்கு ஸ்பிளிட் சீட் தேவையே கிடையாது. ஒருவேளை பேக் சீட் மட்டும் கழட்டினா அது லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரி எதனா கேரியர் மாதிரி அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் பரவாயில்ல. இது வேஸ்ட், எதுவுமே கிடையாது. பேக் சீட் நம்ம ரிமூவ் பண்ணாலும் அதில் எந்த யூஸும் கிடையாது நமக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்பிளிட் சீட்? மோட்டர் பைக் மேனுஃபேக்சரர் இந்த மாதிரி செய்யலாம். அதாவது ப்ளூடூத், நேவிகேஷன், இந்த ஸ்பிளிட் சீட்டு, ஃபியூயல் இன்ஜெக்ஷன் எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு மோட்டர் பைக் தயாரிச்சு அதை ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படின்னு பேர் வச்சு சேல்ஸ் பண்ணும். அப்புறம் இந்த ப்ளூடூத், நேவிகேஷன், ஃபியூயல் இன்ஜெக்ஷன், ஸ்பிளிட் சீட் இந்த மாதிரி இருக்கிற வண்டியை ப்ரீமியம் வண்டின்னு சொல்லி சேல் பண்ணலாம். நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஸ்டாண்டர்ட் வண்டி வாங்கலாம், இல்லை ப்ரீமியம் வண்டி வாங்கலாம். நம்ம 100cc வண்டி வாங்குறது பட்ஜெட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான். இதில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணி அதை ப்ரீமியம் வண்டியாக்கி எதுக்கு எக்ஸ்ட்ரா பைசாக்கு விற்கணும்? நீங்கள் ஸ்டாண்டர்ட் அப்புறம் ப்ரீமியம் 2 மாடலையும் வண்டி தயார் பண்ணுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்க்குறவங்க ஸ்டாண்டர்ட் வாங்க போகிறாங்க, தேவைப்படுறவங்க மட்டும் ப்ரீமியம் வாங்க போகிறாங்க. அதை விட்டு எல்லார் தள்ளியும் இதுக்கு ப்ரீமியம் கட்டி விட்றீங்க. மோட்டர் பைக் மேனுஃபேக்சரர் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய், லவ் யூ ஆல் மக்களே.